சரி, ரொம்ப மாசம் கழிச்சு இப்பதானடா அந்த மனுஷன் ஓடியில விளாண்டாரு, அதுக்குள்ளேயே அவருக்கு இப்படி ஆயிருச்சேடா அப்படிங்கிற மாதிரி தான் இன்னைக்கு நான் சொல்ல போற விஷயத்தை கேட்டோன்னே உங்க எல்லாருக்குமே தோணுங்க. ரீசெண்டா நடந்த இந்தியா vs ஆஸ்திரேலியாவோட தேர்ட் ஓடிஐ மேட்ச்ல நம்ம ஸ்ரேயஸ் ஐயர் டைவ் அடிச்சு வேற லெவல்ல ஒரு கேட்ச புடிச்சிருப்பாருங்க. அப்படி அவர் அந்த கேட்ச புடிச்சு பால தூக்கி போட்டுட்டு மனுஷன் உடனே வயித்தை புடிச்சிட்டு ஒரு மாட்ட வழியில துடிச்சிருப்பாருங்க. அதுக்கான காரணம் அவர் அந்த கேட்ச பிடிக்கும் போது அடிச்ச டைவ்ல ஸ்ரேயஸ் ஐயரோட விலா எலும்புல பயங்கரமா இன்ஜுரி ஆயிருக்குங்க. அதாவது அவருடைய லெஃப்ட் சைடு விலா எலும்புல உள்ள தசைநார்ல கிழிவு ஏற்பட்டு ரத்த கசிவு ஏற்பட்டதா சொல்றாங்க. இந்த ஒரு இன்ஜுரி காரணத்தால உடனடியா ஸ்ரேயஸ் ஐயரை சிட்னில உள்ள ஹாஸ்பிடல்ல ஐசியூ வார்டுல அட்மிட் பண்ணி ட்ரீட்மெண்ட் பண்ணிருக்காங்க. இப்போ அவரு ஓரளவுக்கு சரியாகி நார்மல் வார்டுக்கு திரும்பிட்டாருன்னு சொல்றாங்க. இதுல ஒரு முக்கியமான விஷயம் என்னன்னா, ஸ்ரேயஸ் ஐயரை கண்டிப்பா இன்னும் 3 மாசத்துக்கு அப்புறம் நடக்கக்கூடிய T20 வேர்ல்டு கப்ல நம்ம இந்தியா டீமுக்காண்டி விளையாடுவாருன்னு சொல்லி பல பேர் எதிர்பார்த்துட்டு இருந்தாங்க. ஆனா அது இப்போ நடக்குமாங்கிறது டவுட் தாங்க. அதுக்குள்ளேயும் அவர் சரியாயிருவாருன்னு நம்புவோம். எனிவேஸ், இதை பத்தி உங்களுடைய கருத்து என்ன அப்படிங்கறத மறக்காம கீழே கமெண்ட் செக்ஷன்